தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கொத்தாக அள்ளியது பாஜக என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கொத்தாக அள்ளியது பாஜக, காங்கிரஸ் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மத்திய பிரதேசத்தில் ராஜ்யசபா தேர்தல் நடைபெற்றது. 3 பதவிகளுக்கு அந்த ராஜ்யசபா தேர்தல் நடைபெற்றது. 2 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஒரு ராஜ்யசபா எம்பியில் காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடிய பலம் இருந்தது. காங்கிரஸ் வேட்பாளர் மீனாட்சி நடராஜன் தன்னுடைய வேட்புமனுவில் குற்றப்பின்னணியை மறைத்து தாக்கல் செய்ததால் அதை மோப்பம் பிடித்த பாஜகவினர் தேர்தல் நடத்துபவரிடம் புகார் கூறினர். விசாரித்த தேர்தல் அலுவலர் காங்கிரஸ் வேட்பாளர் மீனாட்சி நடராஜன் வேட்புமனுவை தள்ளுபடி செய்தார். ஆக மத்திய பிரதேசத்தில் 3 ராஜ்யசபா எம்பி பதவிகளையும் பாரதிய ஜனதா கட்சி கொத்தாக அள்ளியது. காங்கிரசுக்கு ஒரு இடம் வெற்றி பெறக்கூடிய பலம் இருந்தும் கூட காங்கிரஸ் வேட்பாளரின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதால் 3 இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. காங்கிரஸ் வேட்பாளர் மீனாட்சி நடராஜன் தனது குற்றப்பின்னணியை மறைத்து வேட்புமனு தாக்கல் செய்தார். அது அவருக்கு பாதகமாக அமைந்தது. இது காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் ஏறத்தாழ 20 ஆண்டு காலமாக அங்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்து வருகிறது. காங்கிரஸால் காலூன்ற முடியவில்லை. தற்பொழுது நடைபெற்ற ராஜ்யசபா தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது. பாரதிய ஜனதா கட்சி 3 பதவிகளையும் கொத்தாக அள்ளியுள்ளது.